கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். எப்பவுமே நன்மை செய்ய சுற்றி திரிகிறவர் நம் தேவன். தீமைக்கு விலக்கி நன்மை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஸோ இந்த கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்களேன். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணுமா? ருசிச்சு பார்க்கணுமா. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவானா. சரி, இப்படி சொல்லியிருக்கீங்களா? அடுத்து நாகும் 1:7 எடுத்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர் எப்போ நமக்கு தெரியுங்களா? அவரை நம்பணும். அந்த முந்தின வசனம் என்ன சொல்லுது? அவரை நம்புறவர் பாக்கியவான். இந்த வசனம் என்ன சொல்லுது? தம்மை நம்புறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். யாரு என்ன நம்புறாங்க, யார் என்ன விசுவாசிக்கிறாங்க, என்னை விட்டுட்டு எங்கேயாவது போயிடுறாங்களா, இல்லை முதலாவது எனக்கு தான் இடம் கொடுத்து என்னத்தான் நம்பி இருக்கிறாங்களா அப்படின்னு என் தேவன் அறிவாருங்க. அதுதப்போ அவர் கர்த்தர் நல்லவர். அந்த கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசிக்கணும். எப்படி ருசிக்கிறது? எதுனாலும் ருசிக்க முடியும்னா அவரை நம்புறதுனால தான் ருசிக்கணும். அப்போ அவரை நம்பணும்னா வேத வசனம் அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தானே நமக்கு பிலீஃப் வரும் இல்லைங்களா? என்னை காப்பாற்றுவார், நான் சகோதரனை ஸ்நேகிக்கணும், நான் இக்கட்டு நாளில் அவர் அரணான கோட்டை, என்னை விடுவிப்பார், தீங்கு நாளை கூடாரத்தில் மறைச்சி வைப்பார், ஒளிச்சு வைப்பார். இதெல்லாம் நான் நம்பணும். நான் நம்பும்போது தான் அது எனக்கு நடைபெறும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ருசித்து பாருங்கள்ங்கிறதுக்கு உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. விதவிதமாக மாம்பழம் இருக்குது. பங்கனபலி இருக்குது, ருமானி இருக்குது, மல்கோவா இருக்குது, நடுச்சாலை இருக்குது, என்னென்ன வெரைட்டியோ இருக்குது, நீலம்பழம் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தோன்னே அழகாக ஒன்று ஒவ்வொரு விதமாக அழகாக இருக்குது. ஆனால் ருசித்தானா, அதை சாப்பிட்டு பார்த்தானா அது புளிக்குதா, இனிக்குதா, இதனுடைய ருசி வித்தியாசமா இருக்குதா? நீங்க பாருங்களேன், பங்கனவள்ளி போல ருமானி இருக்காது, ருமானி போல மல்கோவா இருக்காது. ஒன்னொன்னுக்கு ஒரு தனிப்பட்ட ருசி இல்லைங்களா? அதை நம்ம சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். சாப்பிட்டு பார்க்கணும். அதுதான் ருசி பார்க்கறதுன்னு சொல்றது இல்லைங்களா? மாம்பழத்தை ருசி பார்க்கறது. அதே தாங்க பைபிள் வசனத்தை உட்கொள்ளணும், அதை ருசி பார்க்கணும், அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். நீங்கள் பைபிள் வசனத்தை வாசிச்சுட்டு அந்த வசனத்தை நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையில் அந்த வசனங்களை சொல்லி சொல்லி கிளைம் பண்ணணும். அதுதான் ருசிக்கிறது. அப்போ ஆண்டவர் ஐயோ இவன் எவ்வளோ நம்பிக்கையா மேலே இருக்கிறான் அப்படின்னு நம்மளை அறிந்து கொண்டு அவர் நமக்கு மிகவும் நல்லவராயிருப்பார். இக்கட்டு நாளில் அவர் என்ன செய்வாராம்? அரணான கோட்டையா நிற்பாராம். அப்படி நின்று நம்மளை தப்பிச்சு காப்பாற்றுவார். அவரை எப்படி நான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:8 பார்த்தீங்கன்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதளிக்கல. பார்த்தீங்களா? நமக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்கு, ஆனால் நம்ம இயேசுவை விட்டு போகக்கூடாது. உன் கிரியை அறிந்திருக்கேன், நான் எனக்கு தெரியும், உன்னை தெரியும், எனக்கு நீ என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும். நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். பார்த்தீங்களா? அவரோட வசனத்தை கை கொள்ளணும், அவர் நாமத்தை மறுதளிக்காம இருக்கணும். இது நம் கொஞ்சம் தான் பலன் இருக்கு, கொஞ்சம் பலத்துல அதை கடைபிடிக்கணும். பண்ணி நான் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னால வச்சிருக்கேன், ஒருத்தனும் அதை பூட்ட முடியாது, அதை ஒருத்தனும் பூட்ட முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. ஆமாங்க, நம்ம அவரோட நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் என்னன்னாலும் தேவனை மறுதளிக்காம ஆண்டவரை பற்றி அவரோட வசனத்தை நீங்கள் கை கொண்டார் கண்டிப்பாக கர்த்தர் நல்லவராய் எப்பொழுதும் நமக்கு முன்னால் ஒரு திறந்த வாசலை வைத்து நம்மளை ஆசீர்வதிக்க காத்து கொண்டு இருக்கார். நம்ம அவர் நாமத்தை நம்புவோமா? அவரோட வசனத்தை நம்புவோமா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.